ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட அருமையான தக்காளி சட்னி. இந்த முறையில் வச்சு பாருங்கள். தக்காளி பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் போடுங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுங்க. அப்போ துருவின தேங்காய் இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துடுங்க. தேங்காயில் பாதி அளவு, கொஞ்சம் கூட சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஒரு 2 பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. 4-5 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு இஞ்சி பதிலாக பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3 பல்லு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க. இது மீடியமாக தான் இருக்கும். இப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் விடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போது கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுருங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. நான் முதல்ல உளுந்தம்பருப்பு போட மறந்துட்டேன். இதில் இப்போ உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். நம்ம அந்த வெங்காயம் வதங்குது வரைக்கும் அதுவும் வதங்கி நல்லா வந்துடும். நல்லா செவந்து வந்துடும் உளுந்தம்பருப்பு. இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா செவந்து வதங்கி வரணும். அப்படின்னா தான் அந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் நல்ல நிறம் மாறி அந்த உளுந்தம்பருப்பு நிறம் மாறிட்டு பாருங்கள், இவ்வளோக்கு இருக்கணும். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணியை விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரணும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, அதை விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துடுங்க. கொஞ்சமாக கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நம்ம பார்த்து போடணும். முதல்ல போட்டிருந்தோம் உப்பு. இப்போ இதை போட்டுருங்க. இதை நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது. பொங்கி நுர வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாக்கி நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். நீங்கள் பச்சை வாசனை எல்லாம் போகிற குந்தி எடுத்திங்களன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் எடுங்க. இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நான் இட்லிக்கு தான் இதை பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையான சட்னி இது. இது தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.